ஹரம பார்வதீபதையே மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த பக்தி ஒளிநேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரங்கள். கார்த்திகை மாதனாலே மிக சிறப்பான மாதம். என்னென்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்துல வேதத்துக்கு ரொம்ப சிறப்பு. கார்த்திகை மாதம் வேத பிராமணர்கள்லாம் வேத பாராயணம் பண்ணுவார்கள். சிவபெருமான் இந்த கார்த்திகை மாதத்துல வேதங்களை சாரமாக கொண்டு அனுகிரகம் பண்றார். இதுல முதல் விசேஷம் என்ன அப்படின்னா, முதல் சோமவாரம் கார்த்திகை மாசம் 1ஆம் தேதியே வருது. அந்த 17/11/2025 அன்று திங்கட்கிழமை முதல் சோமவாரம். அன்னைக்கு என்னென்ன விசேஷம் அப்படின்னா, முதல் விசேஷம் சிவபெருமானுக்கு முதல் சோமவாரம். இரண்டாவது அன்னைக்கு என்ன அப்படின்னா, பகவான் திரியோதசியாக பிரதோஷம், மகா பிரதோஷம். இது ரெண்டும் சேர்ந்து தோணும். அடுத்ததாக எம்பெருமான் சபரிகிரிநாதர் பூரணாவிஷ்கலாசமேத ஹரிரபுத்திர சுவாமி ஐயப்ப சுவாமியினுடைய கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிதல். எவ்வளவு விசேஷமான இந்த முதல் வாரம் பார்த்தீங்களா? அனுக்கிரக ரூபமாக சிவபெருமான் இருப்பார். என்ன அந்த சோமவாரத்துல விசேஷம் அப்படின்னா, சில கோவில்கள்ல 4 சோமவாரம் சங்காபிஷேகம் நடக்கும். அப்படிப்பட்ட மகா விசேஷமா இருக்கக்கூடிய இந்த சோமவாரத்துல முதல்ல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பிரதோஷம் கலந்து இருக்கிறதுனால, திங்கக்கிழமையாக இருக்கிறதுனால சாப விமோச்சனங்கள். திங்கக்கிழமைனாலே சந்திரன். இந்த சாப விமோச்சனங்கள்லாம் இந்த கார்த்திகை சோமவாரத்திலே தீரும். சார் எனக்கு யார் சார் சாபம் விட்டுருப்பா? முன்னோர்கள் எங்கேயானு விட்டுருக்கோம் நம்ம வீட்டுல? எல்லாரும் கோடீஸ்வரனா இருக்குமா? இல்லையே. எல்லோரும் சிவனடியாரா இருக்கிறார்களா? இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை. எல்லோரும் தெய்வ பக்தியில் இருக்கிறோமா? ஒருவன் நாஸ்திகா இருக்கான், ஒரு நாஸ்திகனாக இருக்கான். இதெல்லாம் மாற்றக்கூடிய தன்மையை உடையவன் சிவபெருமான். நீ நாஸ்திகனா இருக்க அப்படின்னா அவர் ஏற்பாடு பண்ணதுதான் ஒன்னைய. நீ அபார பக்தியா இருக்க அப்படின்னா அதையும் அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சார் நேற்று வரைக்கும் அவன் தெருல சுத்திந்தான் சார், இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா ஒரு பட்டையை போட்டுட்டான், சிவனுடைய ருத்ராட்சத்தை மாட்டின்னு கலரட்டி மாட்டின்னு சிவனடியார்களோட போறான் சார். அவன் யார் பண்ணது? சிவபெருமான். அதனால இந்த கார்த்திகை முதல் வார சோமவாரத்துல பிரதோஷமும் கலந்து இருக்கிறதுனால எம்பெருமானுக்கு இந்த சாப விமோச்சனம் போகணும் இல்லையா? பிதர்களுடைய தோஷங்கள் நீங்கும். பிதர்கள் எல்லாம் எப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா, அன்னதான வைபவம் பண்ணணும். முதல் வார சோமவாரத்துல அன்னதானத்துக்கு கொடுங்கோ. பிரதோஷமும் சேர்ந்திருக்கு. அந்த பிரதோஷத்துல என்ன பண்றார்? ஈசான திக்பாகத்துல சனீஸ்வரன் சன்னதி கிட்ட தீபாரணம் நடக்கும். எல்லா தேவர்களும் பிரதோஷ காலத்துல தீபாரணம் பார்க்கிற. அப்ப தர்மலோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் பிதர்களுக்கும் தீபாராதனை உண்டு. அவ்வாறும் தரிசனம் பண்ணுவாளாம். சுவாமி சொல்லுவாராம், என்னை யார் ஒருவன் பிரதோஷ காலத்திலே நினைக்கின்றானோ, தரிசனம் கூட இல்ல, ஆபீஸ்ல உட்கார்ந்து இருப்பான், 4-6 இவனுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்காது, உட்கார்ந்த இடத்துல வேலை பார்த்துட்டே இருக்கும்போதே சிவனை நினைப்பான். மனசுக்குள்ளேயே சொல்லுவான், ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம். சார் சொல்லுங்க பேசிட்டு ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவான். மனசுக்குள்ளேயே சொல்றான், சிவனை நினைக்கிறான். சிற்றத்தை சிவன் பால் வைத்தார் அடியாருக்கும் அடியே சிவனே என்று ஓதுவார் அடியாருக்கும் அடியே. எப்படி பாடுறார் பார்த்தீங்களா? சித்தத்தை அவன் எங்க உட்கார்ந்தாலும் சரி, அவன் மனசு சிவபெருமானை நினைக்கிறது. பிரதோஷ காலத்துல சிவனே என்று ஓடி கத்துறான். அவனை சொல்ற, நீ அடியேண்டா அப்படின்னார். பக்தி எதுவுமே தெரியாது, கல்ல தண்ணி மட்டும் வரும். அந்த பிரதோஷ காலமும் இந்த முதல் வார சோமவாரமும் 2 சேர்ந்து நடக்குது. சிவ தரிசனம் 2 பலன். அன்னதானம் செய்யுங்கள், தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். பிதர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஜோசியிட்ட போறீங்க, ஜாதகம் பாக்குறாங்க, எங்கள்கிட்டயே வராங்க நிறைய. சொல்றோம், என்ன சொல்றோம்? ராமேஸ்வரத்துக்கு போங்க, திலகோமம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்?
பிதர்களுக்கு இவர்கள் முன்னோர்கள் செய்யாம விட்டுருப்பாங்க. தவசம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்ல அவங்கள வயதானகத்துல சாப்பாடு போடாம விட்டுருப்பாங்க, அவங்க பசியில செத்து போயிருப்பாங்க. சாப தாப நிவர்த்தி சுவாமி சொல்றாரு. எங்கடா நிவர்த்தி பண்ணார்? என்கிட்ட குர்ரா, நான் அவனை நான் பாத்துக்கிறேன், உங்க அப்பாவையும் உங்க தாத்தாவையும் அப்படிங்கிற சிவபெருமான். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல வருத்தப்படுறாரு, என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, என் காலத்துல வம்ச அபிவிருத்தியே வரல. ஆனா இப்ப எங்க அப்பா எல்லாம் நிறைய பண்றாரு சார், திதி கொடுக்குற எங்க தாத்தாக்கு. உங்க தாத்தாவுக்கும் தாத்தா 3 தலைமுறையை நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 7 தலைமுறைக்கு போனோம்னா தோண்டி எடுத்தா எல்லாம் வந்துடும். அதனால இவன் இப்ப அனுபவிக்கிறான் அந்த கஷ்டத்தை. அன்னதானம் செய்யுங்கள், பிதர்களுடைய தோஷங்கள் நீங்கும். கோயில் 5 கிலோ போடுறாங்க பொங்கல் அப்படின்னா, சார் நான் ஒரு 5 கிலோ கொடுக்குறேன், 10 கிலோ போடுங்க சார், அதுக்கு என்ன சார்ஜ் உண்டோ நான் தரேன் சார், நீங்க எங்களுக்கு சாம்பார் சாதம் போடுமா போட்டு கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க, தயிர் சாதம் போடுமா கொடுங்கள், பகவான் திருப்பி கொடுத்து விடுவான் உனக்கு. அவன் என்ன சாப்பிடுவார், அந்த அதை கண்ணால பார்த்தாலே எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அடுத்ததாக சாக தாபங்கள்லாம் இருக்கு இல்லையா, முன்னோர்களுக்கு தாபம் இருக்கும். ஐயோ இதை பார்க்காம செத்து போடுவோமோ, இந்த கல்யாணத்தை பார்க்காம இருப்போமோ, ஐயோ இந்த பொண்ணுக்கு சீமந்தம் நடக்காம பார்க்காம போயிடுவோமோ, பேரம்பேத்தியை பார்க்காம போயிடுவோமோ அப்படின்னு சாப தாபங்கள் பயந்துட்டே இருப்பாங்க, பயந்துட்டே போயிடுவோம். அந்த தாபத்தை எப்படி நிவர்த்தி பண்றது? அதெல்லாம் இறந்து போன பொழுதுதான் கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை சொல்கிறார், ஆத்மா போகும் பொழுது நீ யார் என்று பார் என்று காமிச்சாராம். உலகத்துல இருக்கும்போது நம்ம யாரும் தெரியாது, சுவாமி காமிக்கணும். ஒருத்தர் சொல்லுவான், சார் நேற்று வரைக்கும் நான் ஒரு மாதிரி இருந்தேன் சார், அவர் வந்தார் சார், எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் பண்ணார் பாருங்க, அதுல இருந்து நான் மாறிட்டேன். இந்த பசங்க எல்லாம் 10th முடிச்சோன்னு என்ன குரூப் எடுக்கணும்னு யோசிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஸ்கூலோட டாக்டர், ஸ்கூல்ல டீச்சர் கேட்பா என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க, டாக்டர் மொத்தம் சொல்லுவான், இன்ஜினியர்மா ஒருத்தன் டாக்டர்மா. குழந்தைகள் ஆசையில சொல்லுது இல்லையா, அதை தொடர வைப்பது எப்படி? சிவபெருமான் அனுகிரகம் வேணும், முன்னோர்கள் அனுகிரகம் வேணும். அப்ப சுவாமிக்கு என்ன பண்ணணும்னா, சுவாமியை குளிர வைக்கணும். சிவபெருமானை சோமவாரத்துல அபிஷேக சாமான்கள் வாங்கி கொடுங்கள். கொடுத்து இந்த முதல் சோமவாரம் பிரதோஷத்துல சேர்ந்து வர்றதுனால எல்லோரும் முன்னோர்களுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். சிவபெருமான் தான் கொடுப்பார். அப்படிப்பட்ட சிவபெருமானிடம் நம்ம அன்னதானத்துக்கு நம்மளால முடிஞ்சது கொடுத்து, இந்த சோம பிரதோஷத்துல எல்லோரும் சிவபெருமானை அனுகிரகம் பெற்று அன்னதான வைபத்தில் கலந்து கொண்டு சுவாமிக்கு என்னென்ன அபிஷேகமான வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கணுமோ கொடுத்து சிவன் அருளை பெறுங்கள். ஹர பார்வதி பதையே, ஹர மகாதேவ.